ஹாய் மக்களே, வணக்கம், வெல்கம் டு அல்டி பஸ்ஸு. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நடக்க போகிற டாஸ்க். இந்த டாஸ்கில் யார் யார் என்னென்ன ஆக போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டீமன்ஸ் இந்த டாஸ்க் நடக்க போது முதல் ரவுண்டில் யார் யார் ஏஞ்சலாக இருக்காங்க, யார் யார் டிமனாக இருக்காங்கன்ற வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்டி பஸ்ஸை. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ஏஞ்சல்ஸ் டிமன் டாஸ்கில் முதல்ல ஏஞ்சல்ஸ் யார் யார் அப்படின்ற பார்த்துருவோம். அன்பின் சிகரமாக இருக்கக்கூடியவரை ஏஞ்சலாகவே வைத்துள்ளார்கள் நம்ம ரஞ்சித் அண்ணா. சாமி சாமி ரெக்க உடஞ்சிருச்சு சாமி, சாமி ரெக்கையும் சாமி சோறு சாப்பிடுங்க சாமி, அந்த மாதிரியே இருப்பாருன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அக்காவை பிரிஞ்சு இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. யாரு? ரயானை தூக்கி ஏஞ்சலா போட்டாங்க. நல்ல சிக்ஸ் பேக்கோட இந்த வாரம் ஒரு ஏஞ்சல் இருக்க போதுங்க, அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் ஏஞ்சல் ஆனால் நான் சட்டை போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரெக்கையை மட்டும் மாட்டிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த ஏஞ்சலை பற்றி சொல்கிறேன்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்யா ஒன்றுமே பண்ண எனக்கு இது தெரியாது, நான் நார்மலாக தானே எல்லாம் பண்ணுறேன், நான் பொம்மை எடுத்து அவுட்டெல்லாம் ஆக்கல, என்னை நான் ஓகேன்னு ஒத்துக்கணும்னு ஒத்துக்குவேன் சார், ஒத்துக்காமலாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பவித்ரா அவங்களும் ஏஞ்சல். இவன் என்ன சொல்றா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டிமனா வந்துட்டு என்ன பேசுறா, அவ லூசு மாதிரி பேசுறா. ஏஞ்சல் அன்சிதா. மனசாட்சி இருக்காடா, எங்க அக்காவை நீங்க ஏஞ்சலா போட்டிருக்கீங்க, எப்படி ஏத்துக்கிறது, எப்படி ஏத்துக்கிறது? ஆனந்தி அக்கா ஏஞ்சலா மாறினதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏஞ்சலா மாறி இந்த இடத்துல கொண்டா இருக்குமான்னு பார்க்கறதுக்கு நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் விஷால் ஏஞ்சலா சூப்பருங்க, சூப்பர். விஜய் விஷால் ஏஞ்சல், ஜெஃப்ரி ஏஞ்சல். அப்போ பாருங்க டிமன்ஸா யார் யார் இருக்க போறாங்க அப்படின்னு. தாறுமாறு தக்காளி சோறு. முதல் டிமன் சௌந்தர்யா, கிரிஞ்சுக்கு பஞ்சமே இருக்காது. டாய் நீ வாடா, உன்னை பிச்சு கொல்ல போறேன்டா, உன்னை விழிச்சு எடுக்க போறேன்டா. டிமன் பாட்டு பாடி பார்த்துருக்கீங்களா? பாட்டு பாடி பார்த்துருக்கீங்களா? பார்ப்பீங்க. என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். கியூட்டா இருக்கனா? இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ரெடியா இருங்க. அடுத்ததா மஞ்சரி. ஐயோ டெவில் வேறையா? ஏற்கனவே நேற்று அண்டாகானா ஈஸ்ட்டுன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. இது டெபிளாக வேற ஆக்கிட்டாங்க, கிழிஞ்சு போச்சு. தர்ஷிகா. ஏஞ்சலுக்கும் டெவிலுக்கும் காதல் பார்த்துருக்கீங்களா? ஏஞ்சலுக்கும் டெவிலுக்கும் காதல் பார்த்துருக்கீங்களா? நடக்க போதும், இன்னைக்கு நடக்க போதும். என்ன வேணாலும் பண்ணு தாய், சிரிக்க மட்டும் செய்யாத தாய், அந்த ஸ்மைல் ஒன்று பண்ணுவேல தாய், அது மட்டும் வேணாம் தாய். ஐயோ கோவை சரலாக்கா ஞாபகம் வருது எனக்கு. முத்துக்குமரன் டெவில். ஆட்டத்தை ஆடு நண்பா, வச்சு செஞ்சு விடு எல்லாத்தையும். ஒன்றையே செய்வாங்க கண்டிப்பா, நீ வச்சு செஞ்சு விடு. தீபக் அண்ணா டெவிலாக இருக்காரு, செத்தாங்க எல்லாரும். 100% ஏஞ்சல்ஸ் எல்லாம் செத்தாங்க. ஓடி ஓடி சென்ஸ் இல்லை, பிளடி பெகஸ் அப்படின்னு சொல்ல போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். டமுக்குட்டப்பா டிமனா. முத்துக்குமரன் கூட ஆடவே உங்களுக்கு பிடிக்காதையா? ஓ, நீங்கள் டிமன்ஸ்க்கு எதிராகவே விளையாடுவீங்க போல் இருக்கு. அப்படி தான் ஆட்டம் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் மண்டைக்குள்ள முத்துக்குமரன் தவிர வேற யாரும் ஓடாது. சௌந்தர்யா, டமுக்கு டப்பா, ஜாக்லின். ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தா, முத்துக்குமரன் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா காலியாகிடுவாங்க. ஜாக்லின், சௌந்தர்யா 2 பேரும் டிமன்ஸா? 2 ஏஞ்சல்ஸ் 2 டிமன்ஸ் சேர்ந்து அண்டா கேங் ஏஞ்சல் டிமன்
அங் அங்கு டி அங்கு டீம் ஆஞ்சு டீம் ஆஞ்சு டோமு அப்படி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுக்கோங்க. கோவா கேங் விட்டுருங்க. ஆங்கு டோமு அப்படி ஏதாவது ஒன்று ஆரம்பித்து புதுசாக ஒன்று கிளப்புங்க. அதானே பண்ண போகிறீங்க. பொறுத்தது பாப்பா என்ன நடக்குது அப்படின்றத. இதை தாண்டி ராணுவம் இருக்காரு. நிரூப் மாதிரி ஒரு விளையாட்டு பார்க்க முடியுமா? டிமானா நாங்கள்லாம் எஞ்சினீங்க நீங்கள் சாச்சனா டிமானா தெரிஞ்ச விஷயம் தானே.